வரவு செலவு திட்ட 2026 ஆண்டுக்குரிய இரண்டாவது வாசிப்பு விவாதத்திலே பல கருத்துகள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்படுகின்றது. அரசாங்க சார்பாக உறுப்பினர்கள் சிறந்த வரவு செலவு திட்டம் எனவும், எதிர்க்கட்சியினால் சொல்லப்படுகின்ற சில முன்மொழிவுகளை பொருட்படுத்தி கொண்டு அதனுடைய விளக்கமாக அளிக்கப்படுகின்ற விளக்கங்களிலே பல விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த 2026 ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் வரலாற்றிலே ஒரு சிறந்த வரவு செலவு திட்டமாக இங்கே இருக்கின்ற ஆளும் தரப்பிலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பேசுகின்றார்கள். நாங்கள் அவர்களிடம் கேட்க விரும்புகின்ற விடயம், வரலாற்றிலே சிறப்பு மிக்க ஒரு வரவு செலவு திட்டமாக கூறுகின்ற இந்த வரவு செலவு திட்டம் எந்த அடிப்படையில் இது ஒரு வரவு செலவு திட்டம் ஒரு சிறந்தது என்பதை நீங்கள் எந்த அடிப்படையிலே கூற விரும்புகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்று இந்த பாராளுமன்றத்திலே நிதியமைச்சராக இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் 4.5 மணித்தியாலம் இந்த பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டத்தை அவர் முன்வைத்திருந்தார்கள். இன்று நாங்கள் யோசிக்க வேண்டும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் 4.5 மணித்தியாலம் இந்த பாராளுமன்றத்திலே அந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததின் காரணமாக பலர் அந்த வரவு செலவு திட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இதே உங்கள் கட்சியில் இருக்கின்ற இன்னும் ஒருவர் அல்லது வேறு யாராவது ஒரு நபர் 4.5 மணித்தியாலம் இந்த வரவு செலவு திட்டத்தை பேசியிருப்பார்களாக இருந்தால் இந்த பாராளுமன்றத்திலே எத்தனை பேர் தூங்கியிருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று நாங்கள் கேட்கின்ற விடயம், இன்று எதிர்க்கட்சியினால் இந்த வரவு செலவு திட்ட விஷயங்களை பேசுகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கின்ற நீங்கள், இதிலே இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள், அமைச்சர்கள் சிலர் எதிர்க்கட்சியிலே நீங்கள் இருந்திருந்தால் அந்த நேரத்திலே இப்படியான ஒரு வரவு செலவு திட்டம் முன்மொழியப்பட்டிருந்தால் உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய பிரதமர், உங்களுடைய அமைச்சர்கள் சாதகமாக பேசியிருப்பார்களா, பாதமாக பேசியிருப்பார்களா, வரலாற்றிலே சிறந்த வரவு செலவு திட்டம் என்று சொல்லியிருப்பார்களா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்று அருணகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள், அவருடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் 3 பேர் இருந்த காலம், 6 பேர் இருந்த காலம், 12 பேர் இருந்த காலம் என்ற காலங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த காலத்தினால் கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டங்களை எவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்று 3 பேர், 6 பேர், 12 பேர் இருந்த எதிர்க்கட்சியை விட இன்று 60 பேர் நாங்கள் எதிர்க்கட்சியிலே இருந்தாலும் இன்று உங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை நாங்கள் தருகின்றோம், உங்களுக்கான கௌரவத்தை நாங்கள் தருகின்றோம். நாங்கள் வீதிகளிலே மக்களை திரட்டவில்லை, வீதிகளிலே நாங்கள் புரட்சியை ஏற்படுத்தவில்லை, நாங்கள் சரியான விடயங்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம். சில விடயங்களை உள்வாங்குங்கள் என்பதை கூட இன்று அரசாங்கத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்று தத்தளிக்கின்றார்கள், வேறு வேறு விடயங்களை சொல்லுகின்றார்கள். இன்று பாருங்கள், இன்று இந்த அரசாங்க தரப்பிலே இருக்கின்ற அமைச்சர்கள், உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது எத்தனை பேர் வரவு செலவு திட்டத்தை பேசுகின்றார்கள், எத்தனை பேர் இது சம்பந்தமான விடயங்களை முன்வைக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஏதோ பல விடயங்களை அவர்கள் மறந்து இன்று வெட்கம், அரசாங்கத்தில் இருக்கின்ற சில அமைச்சர்கள் இன்னும் கோமாவிலே இருக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் சில அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் அரசாங்கத்தை எடுக்கின்ற பொழுது டீசல் பெட்ரோல் போலிங் இருந்தது, கேஸ் போலிங் இருந்தது, பொருளாதார நெருக்கடியில் இருந்த பொழுதுதான் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றினோம் என்று சொல்லுகின்றவர்கள் 2024 ஆண்டிலே அரசாங்கத்தை எடுத்ததை மறந்து விட்டார்கள். ஒரு வருடம் முடிந்து விட்டது. 2026 ஆண்டு அரசாங்கம், அதாவது பட்ஜெட்டை நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து விட்டோம் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு இன்று 2021 ஆண்டு 2022 ஆண்டிலே நடந்த அந்த பொருளாதார நெருக்கடியிலே இவர்கள் அந்த ஆண்டிலே பாரப்படுத்தியதை போன்று, அதை அவர்கள் பாரம் எடுத்ததை போன்று இன்று பேசுவது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. அதே போன்றுதான் நாங்கள் சொல்லுகின்ற விடயம்,
நாங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக உங்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்கான முறையிலே நாங்கள் தருகின்றோம், சரியான முறையிலே தருகின்றோம். இன்று இதிலே கூட சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் இன்று உங்களுடைய சபையினால் முன்வைக்கப்படுகின்றன. அரசாங்கத்திலே காணப்படுகின்ற அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன, ஏற்றுக்கொள்ள முடியாமல் விடயங்கள் இருக்கின்றன. இது ஒரு புத்தகமாக, ஒரு முன்மொழிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டம். இதன் மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்த போகின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். என்றால் ஜனாதிபதி தேர்தலிலே, போன பொது தேர்தலிலே நீங்கள் உங்களுடைய வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். அதை பார்க்கின்ற பொழுது அதிலே எத்தனை விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் நாங்கள் இதை நம்புவதற்கு. 2025ஆம் ஆண்டு இதே போன்ற இதுல 26 என்று இருக்கின்றது, அதுல 25 என்று இருக்கின்றது. நீங்கள் ஒரு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தீர்கள். அதிலே எத்தனை விடயங்களை இதுவரையும் நீங்கள் செய்து காட்டியிருக்கின்றீர்கள். 40-50 வீதங்களை கூட அதிலே நீங்கள் நிறைவேற்றவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு எதிர்க்கட்சி நீங்கள் சமர்ப்பிக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தை எப்படி நம்ப போகின்றது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கான எதிரி அல்லது உங்களுக்கான பகை எதிர்க்கட்சி அல்ல, உங்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்கே பேசுகின்ற எல்லோரும் இன்று பேசுகின்ற பேச்சையா அன்று ஜனாதிபதி தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே பேசினீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். IMF பற்றி என்ன கொள்கையிலே நீங்கள் இருந்தீர்கள்? இந்தியாவை பற்றி நீங்கள் என்ன கொள்கையிலே இருந்தீர்கள்? ஏன் இப்பொழுது பேசப்படுகின்ற பட்டதாரி விடயங்களிலே அந்த நேரத்திலே நீங்கள் என்ன கொள்கையிலே இருந்தீர்கள், இப்பொழுது என்ன கொள்கையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஆகையால் சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், நீங்கள் புதிய அரசாங்கம், புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிலர் புதிய அமைச்சர்களாக வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான நேரம் காலம் என்பது தர வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இன்னும் பழைய விடயங்களையே இன்னும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். சற்று சிந்தியுங்கள். இன்று எதிர்க்கட்சியிலே எந்த முன்னாள் அமைச்சர் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கின்றார் என்பதை பாருங்கள். எந்த முன்னாள் அமைச்சர்கள் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்று பாருங்கள். 1-2 பேர் இருக்கின்றார்கள், சிலர் தேசிய பட்டியல் மூலமாக வந்திருக்கின்றார்கள். இன்று மக்கள் அவர்களுக்கான அந்த விடயத்திலே மக்கள் தெளிவாக இருந்து அதற்கான ஒரு வாக்கின் மூலமாக உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால், உங்கள் மீது ஏதோ ஒரு நம்பிக்கை கொண்டு நீங்கள் ஏதோ செய்ய போகின்றீர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் உங்களுக்கான அந்த ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த விடயத்தை தாண்டி இன்னும் அரசியல்வாதிகளையும் ஏனைய அரசாங்கங்களையும் குற்றம் சொல்லுகின்ற, விமர்சிக்கின்ற அரசியலே நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதை விட்டுவிட்டு உங்களுடைய நல்ல விடயங்களை முன்னெடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விளங்கும் எதிர்க்கட்சியினர் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று. எதிர்க்கட்சி எப்படியாக இருந்தாலும் மக்கள் சொல்லுவார்கள், சொன்ன விடயத்தை இவர்கள் செய்கின்றார் என்பதை மக்களாவது ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே நீங்கள் செய்து காட்டுங்கள் என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த அரசாங்கத்திலே குறிப்பாக பேசப்படுகின்ற அமைச்சர்களாக இருந்தாலும், தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும், எங்களுக்குள்ளே இனவாதம் இல்லை, எங்களுக்குள்ளே பிரதேசவாதம் இல்லை, தமிழ் சிங்கள முஸ்லிம் என்ற வேறுபாடுகள் இல்லை என்று பாராளுமன்றத்திலே அவர்கள் பேசினாலும் இன்னும் அவர்களுடைய செயற்பாடுகள் இன்னும் இனவாதத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளாக காணப்படுகின்றன. நாங்கள் சென்ற காலத்திலே இருக்கின்ற அரசாங்கத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் பகிரங்கமாக இனவாதத்தை கையில் எடுத்தவர்கள். இன்று இவர்கள் மேடைகளிலும் பாராளுமன்றத்திலும் இனவாதம் இல்லை என்றாலும் அவர்களுடைய செயற்பாடுகளிலே இன்று அவர்கள் இனவாதத்தை கொண்டு செல்லுகின்றார்கள். குறிப்பாக பாராளுமன்றத்தினுடைய கேபினெட் அமைக்கின்ற பொழுது கூட நாங்கள் கேட்டோம், ஒரு முஸ்லீம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது உங்களால் ஒரு கேபினெட்டில் இல்லையா என்றால் இனவாதம் பேசாதீர்கள், தயவு செய்து இனவாதம் ஆக்கிவிடாதீர்கள் என்றார்கள். சரி, கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு அணியை, ஒரு குழுவை நியமித்தீர்கள். அந்த நியமனத்தின் பொழுது அதில் கூட புறக்கணிக்கப்பட்டது. அப்பொழுது பேசினால் கூட பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து இனவாதத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள், இனவாதம் பேசாதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். வடக்கு கிழக்கிலே நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கின்றது என்று சொன்னார்கள் கூட அதாவது பிரதேச அடிப்படையிலே பேசாதீர்கள், நாடளாவிய ரீதியிலே நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது பாருங்கள், சென்ற
நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கெசட் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. தொல்பொருளுக்கான ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். இந்த தொல்பொருள் குழுவிலே சுமார் 19 உறுப்பினர்கள் போடப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லிம் ஒருவர் அதில் நியமிக்கப்படவில்லை. இதை இப்பொழுது நாங்கள் கேட்டாலும் அல்லது இதை இப்பொழுது சொன்னாலும் அப்படி இல்லை, அது இனவாதம் ஆகிவிடாதீர்கள் அல்லது நாங்கள் அதை காலப்போக்கிலே செய்வோம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் முன்வைப்பீர்கள். அதே போன்றுதான் அண்மையிலே பார்த்தோம், தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியினுடைய செயலாளர் அவர்கள் ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இனாதிப்படியிலே பதவிகள் வழங்குவது கிடையாது, நாங்கள் அவருக்கான அந்த திறமைகள் அனுபவங்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த பதவிகளை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் சொல்லுவதை பார்த்தால் இன்று இந்த பார்லமெண்டத்திலே எத்தனை முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகையால் இதிலே ஒருத்தர் கூட கேபினட்டுக்கு பொருத்தமான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு உறுப்பினர் உங்களுடைய கட்சியில் இல்லையா? ஆகையால் தயவு செய்து இவ்வாறான பொய்யான விடயங்களை நீங்கள் சொல்லி மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு, எதிர்க்கட்சியினரை ஏசுவதை விட்டுவிட்டு, நீங்கள் இவ்வாறான விடயத்திலே கவனம் செலுத்தி ஒரு சிறந்த நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இன்று உங்களிடம் காணப்படுகின்றது. இன்று 159 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் என்பது வரலாற்றிலே காண முடியாது அல்லது வரலாற்றிலே முதல் தடவையாக இவ்வாறான ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர்களை ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கின்றது என்பது இதே ஒரு வரலாறு. ஆகையால் இதன் மூலம் எத்தனையோ நல்ல விடயங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். பார்லமெண்டத்திலே கொண்டு வருகின்ற சட்டங்கள், பார்லமெண்டத்திலே செய்யப்பட வேண்டிய விஷயங்கள், நீங்கள் இந்த இடத்திலே பேசுகின்ற பல விடயங்களை நீங்கள் நினைத்தால் 1-2 நாட்களுக்குள்ளே முடிக்கக்கூடிய விடயங்களாக காணப்படுகின்றன. ஆகையால் இதை கூட நீங்கள் இன்று பொருட்படுத்தாமல் இதையும் இன்னும் இழுவையாக கொண்டு செல்லுகின்றீர்கள். குறிப்பாக நீங்கள் சிந்திக்க வேண்டும், மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக பேசப்படுகின்றது. ஜனாதிபதி அவர்களே சொல்லுகின்றார்கள், எங்களிடம் பணம் இருக்கின்றது, எங்களிடம் காசு இருக்கின்றது, ஆனால் சரியான தேர்தல் முறை இல்லை என்பது. இந்த தேர்தல் முறை என்பது அவ்வளவு ஒரு பெரிய விடயமா அல்லது அதற்கு அவ்வளவு பெரிய ஒரு கால அவகாசம் தேவையா? கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று நீங்கள் உங்களுடைய தரப்பிலே 159 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அடிப்படையிலே அதை செய்ய போகின்றீர்கள் என்பதை முடிவு செய்தால் நாங்கள் வாக்கெடுப்பின் மூலமாக ஒரு நாளைக்குள்ளே இதை முடித்துக் கொள்ள முடியும். ஆகையால் தயவு செய்து இவ்வாறான விடயங்களை நீங்கள் இழித்தடுக்காமல் சிறந்த முறையிலே முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இன்று இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று, எதிர்க்கட்சி என்றால் விமர்சனங்களை ஏற்படுத்துவதுதான் எதிர்க்கட்சி. ஆனால் வரவு செலவு திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. அதிலே இருக்கின்ற அதனால அதை எதிர்க்க வேண்டியது என்பது எங்களுடைய கொள்கை அல்ல. அதிலே இருக்கின்ற சில குறைகளை எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஒதுக்கீடு சம்பந்தமாக, எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகின்ற அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை நீங்கள் இன்னும் பெரிதாக படுத்தி அதை ஒரு வித்தியாசமான முறையிலே புரிந்து கொண்டு நீங்கள் மீண்டும் 70-75 வருட அரசியலை பேசி அதை மீண்டும் இல்லாமலாக்குகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் நல்ல விடயங்களுக்கு என்றும் எங்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆகையால் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நல்ல திட்டங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக இருக்கின்ற நாங்கள் அதற்கான ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் வழங்குவோம் என்பதை இந்த இடத்திலே கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.